மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. யார் இந்த டிஃபிகல்ட்டிஸ்ல போறாங்க நம்மளுக்கு தெரியாது. வேர்ட்ஸ்ல இப்படி குத்தம் அது மட்டும் ஒருத்தருக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சாகும் போது யாரு என்ன பண்ணீங்க அப்படியெல்லாம் இல்லை. சுனிதா ஏன் இப்ப நிறைய படம் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. வந்தாதானேவா ஷோஸ் நிறைய பண்றதுனால டேட் கிளாஷ் அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. 3 படம் எனக்கு வரும்போது அப்போ எனக்கு தனுஷ் யான்னு தெரியாது, விஜய் சார் யான்னு தெரியாது. நான் ஒரு ரியாலிட்டி ஷோல அங்கே ஃபினாலே நடந்துட்டு இருக்கு. தனுஷ் சார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. கலா மாஸ்டருக்கு இந்த பொண்ணு யாரு கொஞ்சம் ஆஃபீஸ் வர சொல்லுது போனேன். இதுக்கப்புறம் எனக்கு நிறைய படம் கிடைக்குமா அப்படியெல்லாம் கேட்டேன். சார் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் படம் வந்து உங்களுக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் படம், எஸ்கே அண்ணனுக்கும் அதான் ஃபர்ஸ்ட் படம். இப்போ அவரோட அந்த ஹைட் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும், அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம அப்போ ஜோடி நம்பர் 1 ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். மெரினா அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டாங்க. மெரினா வருது, இதுல ஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பிரேக்கப் இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் when I was 23 தமிழ்நாட்டில் இருக்கும் போது நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, பிடிக்காத குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட் சரி, ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும். எனக்கு பிடிக்காத கோமாளி யார் குக்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது தமிழ் மேம் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன். ரொம்பவே கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். தமிழ் மேம்னு சொல்லிட்டு வேற யாரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உள்ள உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் அந்த தமிழ் மேம்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இவங்களை எப்படி யோசிச்சிங்க, நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து இப்போது தமிழ் தெரிலன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தை தமிழில் மட்டும்தான் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தமிழில் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புள்ஸ் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆந்திரா போகும்போது அனிருத் பாட்டை வந்து தமிழ்லேயே கேட்குறாங்க. அது மாதிரி எல்லா ஜோன்லேயுமே வந்து தமிழில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஆர்டிஸ்ட் குல்ஃபி இருக்காங்க. குல்ஃபி வந்து தமிழ் மேம் சுனிதா அவங்க வச்சு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவர் தான் இந்த பாட்டு பாடி இந்த பாட்டு பாடியிருக்காரு. சொன்னோடனே எனக்குமே ரொம்ப கரெக்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. அண்ட் மேமை வந்து தமிழ் மேமாக கேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஐடியாவே புதுசாக இருந்துச்சு, செல்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தமிழ் மாமா கேஸ்ட் பண்ணோம். அவங்களுக்கு தோணுது. ஓகே, அது சொன்னோன்னே அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்குவா அப்படி தோணுச்சு. ஏன்னா தமிழ் மேம்க்கு சுனிதாக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க அப்ரோச் பண்ணும்போதே அகில் தான் எனக்கு டைரக்டர் ஆஃப் தி சாங், அவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க சொல்லும் போது நான் எனக்கு எதுக்கு அப்படி அவங்க சொன்னாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. எப்படி கோல்கப்பா தெரியுமா? பானிபூரி கூட சம்டைம்ஸ் சாக்லேட் சிரப் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் எடுத்துட்டு வரலான்னு அப்படி அதுக்காகவே அப்ரோச் பண்றோம் அப்படி சொன்னாங்க. அண்ட் தமிழ் மேல் மேம் சொல்றது இப்போ என்னால் ஒத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும்ல. இப்போ தெரிஞ்சேன் 15 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லைன்ஸ் இருந்தாதான் எனக்கு புரியாது. ஆனால் இந்த சாங்ல பெஸ்ட் பார்ட் என்னன்னா கொஞ்சம் கொலாக்கியல் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. குல்ஃபி அப்படி பாடி இருக்கான், அதனால எனக்கு எல்லாமே புரியுது அதுல. ஓகே, ஸோ எனக்கு ஆப்டா இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒர்க்கிங் வித் டீம், அதாவது வந்துட்டு இப்போ நீங்க படங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போது டெலிவிஷன்லேயுமே இருக்கீங்க, அப்படின்னும் போது நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு புது டீமோட போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீல், அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறது நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் 15 வருஷம் இருக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமோட போய் ஒர்க் பண்ணுறீங்க. அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? நம்பிக்கை தான். எல்லா டீம் கிட்டே நம்ம ஒர்க் பண்ணும் போதே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு போகிறோம், தட் ஓகே நல்லபடியாக இது நடக்கும். அண்ட் அகில் எனக்கு இது கான்செப்ட் ஃபுல்லாக சொல்லும் போதே அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு அவங்க மேலே இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்ன ரிசர்ச் பண்ணணுமோ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சு தான் நான் ஐ செட். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்ம 1 டேல ஷூட் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக. ஸோ 1 டேல ஷூட் பண்ணனால நான் முன்னாடியே கேட்டேன், இது நம்ம முன்னாடியே நீங்கள் எப்படி ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறோம், எப்படி ஷூட் பண்ண போகிறோம், பிளான் பண்ணிட்டீங்களா? ஏன்னா லைட்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே ப்ரீ பிளான்டாக இருந்தாங்க.
ஓகே. முன்னாடியே போயிட்டு எப்படி நம்ம ஷார்ட் எல்லாம் எடுக்க போகிறோம் அது கூட டிசைட் பண்ணி தான் நம்ம மெயின் ஷூட்டுக்கே போகணும். ஸோ அவங்கள பிளானிங் பார்த்தது தான் ஐ ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ் ஓகே நல்லபடியாக வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா எனிதிங் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ட்ரஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தானே. ஆமா கண்டிப்பா. எவ்ரிதிங் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சொல்லிட்டீங்க இந்த பேக் கொஞ்ச நேரம் பார்க்க முடியுமா போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொன்னால் அந்த வார்த்தைக்காக நம்பிட்டு நீங்கள் போவீங்க, அவனும் அங்கே இருப்பார். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான். அது வச்சு ஐ செட் ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ இட். டீமும் நல்லா தான் இருந்தாங்க. லைக் தே கேவ் தட் கான்ஃபிடன்ஸ். என்னங்க ஆக்சுவலி என்னன்னா அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை, ஷூட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் போகிறப்போ என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக நடந்துடணும், அடுத்த லெவலுக்கு போயிடணும், அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி. அது ஷூட் முடியும் போது எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு. எனக்கும் அகில் டைரக்டருக்கும் அண்ட் குல்ஃபிக்குமே ரொம்ப இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா சீரியஸாக வந்து அது ஒன் டேயில் பிளான் பண்ணி முடிச்சிருக்கவே முடியாது. நாங்கள் அவ்வளோ எடுத்தோம், எல்லாத்துக்கும் ஜாலியாக சிரிச்சுட்டே பண்ணலாம்னு சொன்னது வந்து நான் பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் வரேன். ஃபுல்லாக இவங்க தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அண்ட் குல்ஃபியோ லாஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் என்ட்ரிலே மூஞ்சி காட்டுவார், அந்த மாதிரி பாட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். எனக்கு நான் நடுவில் என்ன நினச்சேன்னா ஏதோ மொக்கை ஆயிடுச்சோ, நடுவில் சும்மா தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வேலையே இல்லையோ. ஏன்னா நம்ம டிவியில் இருக்கும் போது அவ்வளோ ஒர்க் நடந்துட்டு இருக்குமா ஃபுல் டேல 13-14 hours அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். சடனாக ரொம்ப ரெஸ்ட் கிடைக்குதே, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாட் ரெடி பண்ணி அவங்க காமிச்சாங்க, இருக்கீங்க சுனிதா நீங்கள் இருக்கீங்க ஃபுல்லாக. சரி ஓகே ஃபைன். அவ்வளோ ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹேபிட் இல்லைங்க நம்மளுக்கு. ஆமாம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கவங்கள இந்த இதில். ஆமாம், ஸோ யா அவங்களோட ஃபுல் அவுட் ஹார்ட் ஒர்க். அண்ட் எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஷூட் பண்ணும் போதே ப்ரீ பிளான் பண்ணால் கரெக்டாக முடியும். ஓகே. இஃப் யூ கோ எம்டி மைண்டட் தட் என்ன பண்ண போகிறோம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாதான் அப்படி. த டீம் வாஸ் ஸோ ப்ரீ பிளான்ட். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவங்க புதுசு சொல்ல முடியாது, அவங்க ஒரு பெரிய டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தே நோ த நாலேஜ். ஸோ நல்லபடியாக தான் போச்சு. ஏன்னா கேள்வி நான் மறந்துட்டேன், சாரி. நானும் மறந்துட்டேன். டீமோட கம்ஃபர்டபுள் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷயங்கள் தான் கேட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அவுட்புட் பார்த்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ எனக்கு இவங்க பேசுனது என்ன ஒரு விஷயம் ஷாக்காக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒன் டேல முடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இது முழுக்க ஒரு பெரிய ஸ்கூல் காட்டுறீங்க, அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் டான்சஸ் காட்டுறீங்க. இது எப்படி ஒன் டேல பாசிபிள் ஆச்சு? அதுக்கான அந்த ஒர்க் பற்றி சொல்ல முடியுமா? ரிகர்ஸ் பண்ணோம். ஒரு 5 days வந்து அதுக்கான பிளானிங் இருந்துச்சு. சுனிதாவை கூப்பிட்றோம் அப்படின்னா லைக் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணதை வந்து அதை ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்டப் பண்ணோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அண்டு இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. இது ஒர்க் ஆகும், சாங் அனுப்பணும், சாங் சூப்பராக இருக்குது, ஒர்க் ஆகும், நம்ம பண்ணலான்னு. சுனிதா மட்டும்தான் உண்மையாலுமே அவங்களோட ஜிபே எல்லாம் எதுவுமே நாங்கள் உண்மையாக என்ன ஃபீல் பண்ணோமோ அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே அவங்க தான். ஓகே மேம், இப்போது நீங்கள் ஒரு 15 years-ஆக இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போது நீங்கள் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறதை தாண்டி இப்போ இங்கே தமிழ்நாடே உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அசாமில் இருந்து வந்திருக்கீங்களா. அப்படிங்கும்போது எப்படி இந்த ஒரு 15 years நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணதாக இருக்கட்டும், இந்த ஊரில் நீங்கள் சர்வை பண்ணதாக இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த லாங்குவேஜ்க்காக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் அதுவே பின்னால் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் மாறிச்சு. இந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்ல முடியுமா? இங்கே ஆரம்பிக்கிறது பெருசா இருக்கு. சிம்பிளா முடிக்க முடியாது. நான் சொல்றேன், வெளில இருந்து நான் இப்போ ஷூட்ல இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க மனசு தான் நினைக்கிறேன். அவங்க மனசு தான். எனக்கு வந்து இது நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தனால என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம், வின்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ராஜெக்ட் இதில் வந்து அவங்க எங்களை எங்கேயுமே ட்ரபிள் பண்ணல, கொஸ்டின்ஸாக கேட்கல. நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்றது எங்களை மட்டும் இல்லை, அஸ்பைரிங்காக இருக்க எல்லாருமே ரொம்ப நம்புகிறாங்க. அந்த மனசு தான் நான் நினைக்கிறேன். அந்த மனசு தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 15 years அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு அது எப்படி இருக்குது? எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பற்றி பெருமையாக ஃபீல் பண்ணாதான் மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. 50 இங்கே வந்தது டான்ஸ்க்காக. டான்ஸ் அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் இல்லை, இந்த மாதிரி இப்போல்லாம் ரீல்ஸ் பண்ணாலே ஒருத்தர் வைரல் போகிறாங்க அந்த மாதிரி இருக்குல்ல, அப்படி இல்லை. ஸோ அது கொஞ்சம் என்னோட ஜேர்னி ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா
என்னோட டான்ஸ் கரியரில் ஒரு ரியாலிட்டி ஷோ நான் ஜெயிச்சது கிடையாது. ஆனால் எப்போவுமே எவ்ரிபடி வில் சே தட் பெஸ்ட் டான்ஸர் நம்ம சென்னையிலே ஒரு தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு கிடச்சிச்சு இது சுனிதா அப்படி. ஆனாலும் இங்கேயோ தோல்வி வந்துட்டே இருந்துச்சு. நான் 3 ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன், டான்ஸ் ரியாலிட்டி ஷோ இங்கே தமிழ்நாட்டில். 3மே ஜெயிச்சதில்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு தட் ஒன் டே நான் ஜட்ஜ் பண்ணணும், ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ போயிட்டு ஜட்ஜ் பண்ணணும். மேபி அந்த ரியாலிட்டி ஷோ என்னால் ஜெயிக்க முடியல ஃபார் சர்டன் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே என்னோட ஸ்கில் என்ன தட் ஐ எம் அ வெரி குட் டான்ஸர். நான் அது நம்புகிறேன் ஃபஸ்ட்டு, அது நான் டேலண்ட்டும் காமிச்சேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ அதே சேனலில் நான் ஜட்ஜோ பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வேலிடேஷன் நம்ம வெளியில் தேடினா வச்சுக்கோங்களேன், அது கிடைக்காது. நம்மளை வேலிடேட் பண்ணும், அதுதான் உண்மை. லாங்குவேஜ், இங்கே லாங்குவேஜ்க்கு வந்தானா பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ரேசிசம். ஓகே, யா, ரேசிசம் வில் பி தேர், ரைட்? எவ்ரிவேர் தெர் இஸ் ரேசிசம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பட் த பேஷன் எனக்கு இந்த டான்ஸ் மேலே இருந்துச்சு, இந்த கரியர் மேலே மை பேஷன் தட் ஜஸ்ட் கெப்ட் மீ கோயிங். தட் தோல்வி ஓகே ஃபைன், அடுத்தது என்னது இது பார்த்து எப்படி 15 வருஷம் போயிடுச்சு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி தான். கிவ் அப் பண்ண தோணுச்சு, நடுவில் போயிடலாம் அசாம்க்கு மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் தான் என் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தட் உனக்கு என்ன இப்போது பிரச்சனை, காசு பிரச்சனை, ஏதோ பிரச்சனை இல்லைல்ல, நீ உந்த வேலை பண்ணிகிட்டே இரு, பார்க்கலாம். இஃப் எதுவுமே நடக்கலை, ஒரு வயசாகி கிளவி ஆகிட்டு அப்போ கூட நடக்கலை, அப்போ நீ வா, ஊருக்கு வா, நம்ம இருக்கோம். அது நம்ம இருக்கோம் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பா வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ அப்படி சொல்கிறதுக்கு. அது என் பேரண்ட்ஸ்னால தான் என்னால் முடிஞ்சுது. அண்ட் டே டு டே ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, வெளியே போகிறோம், யார் ஏதோ வார்த்தையில் கூப்பிட்டுருது ஒரு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல கூடாது இந்த காலத்தில். இப்போ சொல்ல மாட்டாங்க. நான் பேசுகிறது இப்போ 15 years பேக் ஆர் சம்திங் வென் வணக்கமோ தெரியாது, நன்றியோ தெரியாது. ஸோ ஆட்டோ பிடிக்கணும் அப்படி எப்படி கேட்குறது, சின்ன விஷயம் சர்வைவல் ஸ்கில் தான். அங்கே நிறையா நான் ஃபேஸ் பண்ணேன். நிறையனா மਤਲਬ இட் இஸ் லைக் ஒரு பொண்ணு அப்படி இருக்குது இங்கேயோ சம்வேர். பட் தென் ஆல்வேஸ் ஐ ஹேட் திஸ் இன் மை மைண்ட் தட் என்னோட ஜேர்னிங் கடவுள் எங்கேயே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இதுக்கு தவிர தொழிலும் தெரியாது. திஸ் ஒன்லி ஐ நோ. ஸோ ஐ ஹவ் டு கிவ் மை 100% எவ்ரி டே. அண்ட் என் அம்மா அப்பா ரொம்ப நம்பிட்டு, நான் சின்ன பொண்ணு அப்போ 16 yearsல நான் பாம்பே போனேன். அதுக்கப்புறம் 18 or 19 நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். என் அம்மா அப்பா கேட்டாங்க, உனக்கு தமிழும் தெரியாது, அது பக்கம் சுத்தமாக டச்சே கிடையாது, சவுத் சைடு, எப்படி நீ மேனேஜ் பண்ணுவேன்? ஆனால் ஒரு நம்பிக்கை, அதை சொன்னேன். வாழ்க்கையில் நான் ரொம்ப நம்புவேன். நம்பிக்கை வச்சு நான் இங்கே வந்து அப்படியே ஜேர்னியை என்ஜாய் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டு யா சம்ஹவ். அண்ட் தமிழ்நாடு மக்கள் ஒரு அக்செப்டன்ஸ் தேவைப்பட்டுருச்சு. அக்செப்டன்ஸ் வந்தது. ஆனால் என்னென்னா அந்த ஃபுல் அவுட் சொல்லுவாங்களே, லைக் நம்ம பொண்ணு, அது வரணும். மேபி நிறைய ஒர்க் பண்ணணும் அதுக்காக. கண்டிப்பா. இப்போ இந்த சாங் தமிழ் மேம்ல வந்துட்டு நான் பார்க்கும்போது டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஒரு மூமெண்ட் சொல்லுவாங்க சினிமோட்டோகிராஃபியில் வந்துட்டு, நான் மோஸ்ட்லி இது ஆல்பம் சாங்கில் பார்த்துருக்கேன். அதை வந்துட்டு ஹெட் ஸ்டில்லாக இருக்கும், பாடி மூவ் பண்ணுற மாதிரி, இல்லை சுற்றி இருக்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிற மாதிரியான எந்த டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸை டெக்னிக்கல் டீமில் இது பண்ணுறதுக்கு யார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால்? இதுக்கான ஒரு ஐடியாஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் தான், அகில் தான். எல்லா பிளானுமே அகில் தான் பண்ணால். அவங்களோட டீம் இருக்காங்க, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் உமாநாதன் ஒருத்தர் இருக்கார். அவரோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. விக்கின்னு சொல்லிட்டு எடிட்டர் இருக்கார். முக்கியமாக இது ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் அகிலுக்கு தான் கொடுக்கணும். அவர் தான் எங்களை ப்ரெஷர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு. ஓகே, டன். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். அதில் வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்துட்டு அந்த சுற்றி இருக்க அந்த நிறைய நம்மளோட ஒரு கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரால்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஜோக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதில் சில இடங்களில் சில பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கும், இல்லை எது ஹியூமர்னு தெரியாமல் அந்த மாரல் வேல்யூஸ் இல்லாமல் ஹியூமர் பண்ணுறதா இருக்கட்டும். அது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களா, இந்தந்த விஷயங்களை வச்சு ஜோக் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ஐடியாஸ் இருக்கு? நிறைய பேருக்கு நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது நாலேஜே கிடையாது, அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண. இப்போ ஒரு பிளாக்கு பார்த்துட்டு ஒரு வார்த்தை நீக்ரோன்னு சொல்லக்கூடாது. நம்ம மாதிரி ஒரு ஆட்களுக்கு வார்த்தை சிங்கி சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. ஆக்சுவலி இட் இஸ் அவுட் ஆஃப் நாலேஜ்.
அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைனால தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த மூமெண்ட்டில் என் வேற மூஞ்சி ரொம்ப பச்சை காமிச்சிடும். எனக்கு இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி பேசுகிற ஹேபிட் கிடையாது. பேசினா பாயிண்ட் மூஞ்சி முன்னாடி சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீ பேசாமல் போ, பிரச்சனை கிடையாது. ஆனால் என் பாயிண்ட் நான் வச்சிடுவேன். ஸோ அப்படி நிறையா வாட்டி அது. பட் இட் இஸ் நாட் எனக்கு புண் படிக்கிறதுக்கே இல்லை. they don't have that knowledge of that இது வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நிறைய வாட்டி இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் டிவியில் காட்டவே கூடாது. ஏன்னா இந்த நம்ம ஒன் சைட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நான் பண்ணுறோம் மக்களுக்கு. இப்போ ஓகே, அதில் நீங்கள் கான்சியஸாக இருக்கிறது நீங்கள் போய் சொன்னால் கேட்பாங்க. பட் உங்களோட ஸ்டார்டிங் கரியரில் அப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை முஞ்சி முன்னாடி போயிட்டு பேசுறதுக்கு. அப்படி இல்லை. அப்போ தாங்கி தான் ஆகணும், வேற என்ன வழி இல்லை. ஏன்னா வாட் கேன் யூ டூ? நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்து இங்கே ஒரு என் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, என் கரியர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் நிற்கணும்னா அந்த இடத்துல நான் போயிட்டு சண்டே அப்படி கேட்க முடியாது. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் சின்ன பொண்ணுவா, புதுசு, லாங்குவேஜ் தெரியாது, ஒரு மாதிரி ஏலியன் சொல்லுவாங்கல்ல, இங்கே வந்துட்டேன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்ல சொல்ல முடியல. அதை தாங்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். இப்போவும் தாங்கிட்டு தான் இருக்கீங்கல்ல? ஆக்சுவலாக இவங்களாவது இது சொல்கிறாங்க. நான் தமிழ்நாட்டு பையன், என்னை வந்து அவ்வளோ பிரேக் பண்ணியிருக்காங்க, என்னோட ஸ்கின் டோனை வச்சு அவ்வளோ பிரேக் பண்ணியிருக்காங்க. அழகான கலருங்க. அதான் அது நான் புரிஞ்சுக்கணும்ல ஃபஸ்ட்டு. அதை புரிஞ்சிக்கவே எனக்கு லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரேக் பண்ண தான் செய்வாங்க, ஆனால் நம்ம தான் கான்ஃபிடென்ட்டாக நிற்கணும். ஓகே, அப்படி தான் நாங்கள் நிற்கிறோம். வெரி சிம்பிள். யார் யார் இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்களோ நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். யார் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லேயே போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னன்னா யார் எப்படி எந்த பாதையில் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ யாருக்கும் வேர்ட்ஸ்னாலையும், ஏன்னா ஆக்ஷன்ஸ் மறந்துடுவாங்க, வேர்ட்ஸில் இப்படி குத்தம் அது மட்டும் ஒருத்தருக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யூ ஹாவ் டு கிவ் இட் பேக். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு கோவம் இருக்கும், நீங்கள் யாருக்கு புண் படிக்கணும்னா வார்த்தையில் சொல்லுவீங்க. பட் always remember that you never know who is going through what stress or what problem in their life, what health problems irukkalam, family problem irukkalam, nariya விஷயங்கள் இருக்கு. So we should see to it that நம்ம அந்த மாதிரி யாருக்கும் புண் படுக்க கூடாது. அண்ட் இந்த கலரோ நம்ம எப்படி பார்க்குறதுக்கு இருக்கும், அது தட்ஸ் வெரி செகண்டரி. மனசு எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாகும் போது யார் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிலாம் இல்லை, மனசு எப்படி இருந்தா அது வச்சு தான் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் எங்கேயோ இது வரவே கூடாது ஹியூமனிட்டியில். கண்டிப்பாக. இப்போ மேம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டான்ஸர். நீங்கள் இதில் ஒரு 4-5 ஸ்டெப்பாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். நான் வரேன், நானே கேட்டேன், டான்ஸருக்கு கூப்பிடுறீங்களே ஏதோ 2 ஸ்டெப் கொடுக்கலாமே. அதுக்காகவே லாஸ்ட்ல என்னன்னா கூட்டத்துல சும்மா இப்படிலாம் பண்ணுங்க அப்படி, என்னையா இது கூட்டத்துல அப்படியே இப்படி ஆட சொன்னாங்க. அது மட்டும் பண்ண வச்சாங்க. அதுவும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன், ப்ளீஸ் லாஸ்ட்ல மட்டும். இல்ல அது இல்ல மேம், தமிழ் மேம், அதனால மட்டும்தான். ஏன் தமிழ் ஆட மாட்டாங்களா? கேரக்டரா இருக்கணும், ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட், அதனால மட்டும்தான் வந்து டான்ஸ் ஆட வைக்கல. ஓகே டன். நான் எனக்கு கேரக்டர் கொடுத்துட்டாங்க தமிழ் மேம்னு. யார் சொன்னாங்க மேம் ஆட மாட்டாங்க? இப்போ ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, மேம் சார் எல்லாம் ஆடுறாங்க. ரீல்ஸ்ல ஆடுவாங்க, ஸ்கூல்ல ஆட கூடாது. ஸ்கூல்ல ஆட மாட்டாங்க. சரி மாட்டாங்களா? இல்ல ஆடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். இப்போ வரும்போது ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு தமிழ். சரி ஓகேங்க, அவங்க ஆடினா என்ன பார்க்க கூட, ஏன்னா எனக்கு அவங்க அளவுக்கு. அடுத்து இங்கிலீஷ் மேம்னு ஒரு பாட்டு எடுத்து அதுல அவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருங்க, அதுல நீங்க வந்து உட்காந்துருங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷ் மேமோட தமிழ் மேம். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இது டிஃப்ரெண்ட் சைடா இருக்கணுமே, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சுனிதா ஆடுவாங்க சொல்லிட்டு. டான்ஸ் இல்லாம சும்மா ஆக்டிங் தான், ஃபுல் ஆக்டிங் தான். ஸோ எனக்கு ஐ லைக் திஸ் பார்ட் ஆல்சோ. ஓகே, ஆக்டிங் அப்படிங்கும்போது நிறைய படங்கள்
நீங்கள் வந்துட்டு சுனிதா ஏன் இப்போ நிறைய படம் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. வந்தாதானே வந்தாதானேவா? அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓ இல்லை, மேபி நீங்கள் வந்து இந்த குக் வித் கோமாளி இதெல்லாம் நிறைய ஷோஸ் நிறைய பண்ணுறதுனால டேட் கிளாஷ் அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஐயா யார் இது பாருங்களா ஐயாங்க ஐயா கண்டுறீங்களா ப்ளீஸ், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப ஆசை, நான் வந்ததே ஆக்டிங்காக தான். ஆனால் யாரும் கூப்பிடுறது இல்லை. ஒரே படம் தான் பண்ணேன், ஒரே படம் இல்லை படம் பண்ணேன். இப்போ ஒன்று பண்ணேன், மிஸ் மேகி மாதம்பட்டி ரங்கராஜ் ப்ரொடக்ஷனில் யோகி பாபு கூட ஃபுல்லா இருக்கேன். அது 2 வருஷமா அப்படியே கடந்துட்டே இருக்கு, ரிலீஸ் ஆகல. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, டேட்ஸ் கிடைக்காது, ஐயோ பயங்கரமா காசு கேட்பாங்க. சத்தியமா இல்லை, நான் வரேங்க பதிவு பண்ணிக்கிறேன். அது அது பதிவு பண்ணிக்கிறேன். ஆமா, ஓகே. இப்போ சில படங்கள் நீங்க பண்ணாலும் ஆனா அது வந்துட்டு ஒரு ரொம்ப மெமரபிளா ஆடியன்ஸ்ட்ட இருக்கு. ஐயா உங்க ஷார்ட் ஃபிலிம்ல வைப் கொடுங்க ஐயா. ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா, அவங்க கூட இருக்க அவங்களுக்கே தெரியல நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க கால்ல விழுந்துடுது. நானுமே அதான் கால்ல விழுந்து. சீரியஸ்லி இப்போ நீங்க படங்கள் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நீங்க ஒரு மெமரபிள் கேரக்டரா 3 படத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது அதை பற்றின ஒரு மெமரிஸ் அது இப்போவுமே ரீல்ஸில் வரும்போதாக இருக்கட்டும், அந்த வீடியோ சாங்ஸை பார்க்கும்போதாக இருக்கும், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இப்படி ஒரு படம், ஒரு நல்ல படம் நம்ம பண்ணல, ஒரு பெரிய படம் மறுபடியும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 படத்தோட நினைவுகளை ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? 3 படம் எனக்கு வரும்போதே அப்போ எனக்கு தனுஷ் யான்னு தெரியாது, விஜய் சார் யான்னு தெரியாது. நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் சென்னை ட்ரேட் சென்டர் அங்கே ஃபினாலே நடந்துட்டு இருக்கு. தனுஷ் சார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஓகே, அதுல பார்த்துட்டு கலா மாஸ்டருக்கு இந்த பொண்ணு யாரு கொஞ்சம் ஆஃபீஸ் வர சொல்லுது. போனேன். தனுஷ் சார் யார் தெரியாம கெத்தா அப்படியே உட்காந்து சார் இதுக்கப்புறம் எனக்கு நிறைய படம் கிடைக்குமா அப்படியெல்லாம் கேட்டேன். சார் என்ன சொன்னாங்க, இங்கே பாரு அதெல்லாம் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது, அது உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது, உன்னோட ஃப்யூச்சர் உன் கையில் தான் இருக்குது, இது ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிக்கோ அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது, ஆக்டிங் ஒரு வைப் கிடைக்குது, பண்ணிடலாமே சொல்லிட்டு நான் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ் எல்லாம் இட் வாஸ் ஆல் அது மாதிரி தான். ஃப்ரெண்டோ அது சம்திங் விச் வில் நாட் ரெஜிஸ்டர் தட் மச். 10 நிமிஷம் வந்தாலும் இட் ஹேஸ் டு கெட் ரெஜிஸ்டர்ட். நோ, இட் ஹேஸ் டு கிவ் சம் சப்போர்ட் டு த அந்த படத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் அதில் ரொம்பவே தெளிவாக ஆயிட்டேன் அந்த படம் அப்புறமா. ஓகே. ஆனால் அந்த ஸ்டீரியோ டைப் ஆயிடுறது இல்லை, ஒரு ஃப்ரெண்ட் கண்ணா ஃப்ரெண்டாகவே. ஸோ அங்கே கட் பண்ணது தான். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணால் ஈவன் இஃப் இட் 5 மினிட்ஸும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ மேபி அதனால ஒரு ரொம்ப வருஷம் காணாமல் போனனாலும் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க தட் ஓகே அவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஃபுல்லாக இருக்குங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து உங்களுக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் படம், எஸ்கே அண்ணனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். இப்போ அவரோட அந்த ஹைட் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும், அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? நேற்று தான் மத்ராஸ் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதில் ஸ்பீச் கேட்டு அப்படியே பயங்கரமாக பேசுகிறாரு. அப்படி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம அப்போது ஜோடி நம்பர் 1 ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் நானும் சிவா நின்றுட்டு வெளியில் இப்படி நான் ஒரு மெரினா அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டாங்க. மெரினா வருது, இதில் ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஜேர்னி அவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா ஒரு 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 சீனில் தனுஷரோ சிவாவோ சேர்ந்து தான் அந்த அந்த வேன்லேருந்து இறங்குவாங்க. ஸோ தனுஷ் சாருக்கு எவ்வளோ பேர் கை இப்படி பண்ணாங்களோ சிவாக்கு, ஏன்னா அதே இதில் ஆல்ரெடி சிவா வாஸ் வெரி வெரி ஃபேமஸ் அண்ட் லவ்ட் பை பீப்புள். ஸோ அதனாலே ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் அண்ட் ஹி இஸ் டூ குட் இன் ஹிஸ் கிராஃப்ட்ல. கண்டிப்பாக தட் டுக் ஹிம் ஹியர். இப்போ இந்த ஜேர்னி அப்படிங்கும்போது இப்போ அவங்கள்ட்ட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ உங்களோட நான் பார்க்கல, இப்போ இது வந்துட்டு நீங்கள் ஆல்பம் சாங் டெபியூ அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு 10 இயர்ஸாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அது ஒர்க்காக தான் கொஞ்சம் 10 இயர்ஸ் ஆச்சு. அது ஒர்க் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ப்ளேஸ் ஆகுது. ஓகே. அதுக்கு வெயிட் தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 இயர்ஸும் நான் என்ன பண்ணேன்னா அகைன் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஓகே. ஷார்ட் ஃபிலிம்ஸை மட்டும் நம்பினேன், ஆடிஷன் போனேன், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் எனக்கு அது கிராக் ஆகலை, சம்ஹவ் என்னன்னு தெரில. அகெயின் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். லாஸ்ட்டாக நான் அது வரையுமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டுருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது ரொம்ப ஒர்க் ஆச்சு.
ரொம்ப சென்சிபிளான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. அது நல்ல ப்ளேஸ் ஆச்சு. ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அகெயின் ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாட்டு பண்ணுறேன். ஸோ அதான் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கூல் தான். கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரும். வாழ்த்துக்கள். சுனிதா மேம் சொன்ன மாதிரி நம்பிக்கை, அவ்வளோதான். இப்போது ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரியான ஒரு ட்ரூத் அண்ட் டேர் அப்படி வச்சுப்போம். கடன்னு ஆன்சர் பண்ணோம் 2 பேருக்குமே, ட்ரூத் ஆர் டேர், ஓகேவா? அதாவது என்னன்னா, நான் ட்ரூத்து தான் கேட்பேனே, இது சொல்ல முடியாது அப்படின்னாலும் நீங்கள் டேர் பண்ணி ஆகணும். ஆன்சர் எனக்கு பிடிக்கல, டிப்ளமேட்டிக்காக இருக்குது, இது என்னடா ஒன்று ஒருத்தே இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து டேர் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி, ஓகேவா? 2 பேருக்கும் ஒரே கொஸ்டின் தான் இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரேக்கப் என்ன இயர், எத்தனை பிரேக்கப் அப்படின்னு சொல்லலாம், எத்தனை இயர்லாம் ஞாபகம் இல்லை, நிறையா இருக்கு. ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ஆன்சர் எனக்கு. என்னது ஃபர்ஸ்ட் பிரேக்கப் இப்போ? ஃபர்ஸ்ட் பிரேக்கப் when I was 23 yeah 12 தமிழ்நாட்டில் இருக்கும் போது. ஓகே, நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க 23ல என்னெல்லாம் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் தெஃப்ட் திருடி இருக்கீங்களா? ஸ்கூல் டைமில் லப்பர் திருடுறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிறைய. ஓகே, நிறைய பேர்த்தோட மனசை திருடிக்கிட்டு இருக்கீங்களா, அதை சொல்லுங்க. என்ன நீங்க? ஓகே, பொருட்கள் நீங்க திருடினதே இல்லையா? திருடினதே இல்லை. சரி, ஓகே, அது நிறைய பேர் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னா? பசங்க தெரியும், நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் ஓகே, அவர் சொல்லிட்டாரு, பீப்பே போட தேவையில்லை, வாய் அசைவிலே சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. ஒரு அனிருத் சார் ஒரு சாங் இருக்குல்ல, புரியல, அது வந்ததே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எது தமிழே தெரியாது, நீங்க இப்ப அந்த வார்த்தை எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் எனக்கு கத்து கொடுக்குது அந்த வார்த்தை. ஆமா, எல்லா பேட் வேர்ட்ஸ் கத்து கொடுத்து அப்புறமா தான் தமிழ் ஃபுல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன் நானு. ஓகே, பிடிக்காத ஒரு கோ ஆர்டிஸ்ட். பிடிக்காத ஒரு கோ ஆர்டிஸ்ட். ஆல்ரெடி வேலைன்னா சுத்துவேன். பிடிக்காத கோ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி யாரும் இருந்தாலும் சொல்ல மாட்டேங்க. ரேபிட் ஃபயர்க்காக எனக்கு ஃபயர் பத்துக்க முடியாது. ஓகே, சரி, அப்ப இதுக்கும் சேர்த்து ஒரு டேர் இது பண்ணி விட்டுருவோம். அடுத்தது அதே தான் வச்சிருந்தேன். சரி, பிடிக்காத குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட். பிடிக்காத குக் வித், சரி, ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும். எனக்கு பிடிக்காத கோமாளி ஆர் குக். அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு யாருன்னு. குக்கோ கோமாளியோ ஏதோ ஒண்ணு, எனக்கு இவங்க பிடிக்காது அப்படின்னு பேர் சொல்ல வேணாம். குக் ஆர் கோமாளி அது மட்டும் சொல்லுங்க. என்னது பிடிக்காது? பிடிக்காது ஆப்வியஸா தெரிஞ்சிடும். நீங்க சொல்லுங்க. என்ன குக்கா கோமாளியா தானே கேட்டேன், பேர் கூட நம்ம சொல்லவே இல்லையே. பிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, நம்ம போயிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பண்ணோமா, பேமெண்ட் வாங்கணுமா, வீட்டுக்கு வந்தோமா, அப்படி இருக்கணுங்க. பிடிக்கிற அது அங்கேதான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 13-14 ஹவர்ஸ் அங்கேதான் அவங்க மூஞ்சி தான் பார்த்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் பர்சனல் விஷயம். அது நான் வீட்டில் என் தங்கச்சி கிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட 1 hour இதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது வந்து ஒரு பாதி சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா இது வந்து பர்சனல் அப்படின்னு சொன்னாலும் பாதி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதனால நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேர் கொடுங்க. ஏங்க நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனுங்க. அது நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு டேர் ஏதாவது கொடுங்கன்ற. எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. உங்களுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த செட்டுக்குள்ள இவர் என்ன இப்ப சொல்ல போறாங்க, டேர்ல போ தண்ணி எடுத்துட்டு வா, அதுவா சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, நீங்க ஏதாவது ஒரு டேர் கொடுங்க. தமிழ் பாட்டு ஏதாவது பாட சொல்லிடுவோமா? தமிழ் மேமே பாடுங்களேன். தமிழ் மேமே பாடிருங்க. எதுக்கு ஏதோ ஒரு பாட்டு சைடுல இது மாதிரி ப்ரோமோட் பண்றேன். How are you Tamil ma'am? I am fine Tamil ma'am. How are you Tamil ma'am? I am fine Tamil ma'am. कैसे हो Tamil ma'am? कैसे हो Tamil ma'am? I am fine Tamil ma'am. அடுத்த வாட்டி நீங்க சிங்கரா எதுலயாவது பண்ணுங்க, கண்டிப்பா நானும் பாப்பேன். ஓகே, ஒன் வியர்ட் பிஹேவியர். எனக்கு இது இருக்கு ஆனா சொல்லவே முடியாது யார்கிட்டயும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்களும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்குள்ள அவங்க யோசிச்சுப்பாங்க. எனக்கு தெரியலையே அப்படி. வியர்ட் ஹேபிட், வியர்ட் பிஹேவியர். எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கு, இது யாருக்கும் இருக்காது ஆனா எனக்கு இருக்கு. அப்படி ஏதாவது மாட்டி விடுறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். யோசிக்கிறாங்க அவங்க. நீங்க சொல்லுங்க. வியர்ட் பிஹேவியர், எனக்கு சாப்பிட்ட உடனே அது என்ன பிரச்சனை, ஏதோ கொடுத்தாலோ தெரியல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஓகே, ஒன் வியர்ட் ஃபுட் காம்போ.
நிறைய பேர் வந்துட்டு இப்படிலாம் காம்போ வச்சு சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் நான் இப்படிலாம் திப்பேன் அப்படி அப்படின்னு. ரொம்ப ப்ராப்பரான டயட்டில் தான் எப்பயுமே இருக்கேன். அதனால இல்லைங்க, இது சில பேர்லாம் டீல மிச்சர் ஊட்டி சாப்பிட்றது, மோர்ல பூந்தி போட்டு சாப்பிட்றது, டீல அது மாதிரி உங்களுக்கு என்ன வியர்ட்? அதான் டீல முறுக்கு டீல முறுக்கு தொட்டு சீரியஸாக சாப்பிடுவேன். நீங்க சொன்னீங்கல்ல இப்போதான் டக்குன்னு இருக்கும். நல்லா இருக்கு. இல்ல இல்ல அது நல்லா இருக்குமே. நல்லா இருக்குமா? அப்ப வேற ஏதாவது சொல்லுங்க, இது மாதிரி நீங்க பண்றது ஏதாவது வியர்ட் காம்பினேஷன் combination. சாப்பிட்டதா வியர்ட் the பெர்னி தெரியுமா? பெர்னி ஸ்வீட். ஓகே, ஸ்வீட் பெர்னி இஸ் ஐயோ உங்களுக்கு பாயாசம் இருக்கும். ஆமா, ஆமா. பெர்னி அத ரோட்டி வச்சு சாப்பிடுவேன். அப்படியா? நம்ம அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். அப்பலாம் அது நார்மல் தானே, அது கல்யாண வீட்ல எல்லாம் அப்படிதான் சாப்பிடுவோம். வாழ்க்கையிலேயே சொன்ன பெரிய பொய் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் அதை அப்படியே மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன? நிறைய இன்னுமா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி black and white. பிரேக்கப் நிறைய இருக்கு. பொய் நிறைய. அதனாலதான் பிரேக்கப்பே ஆச்சுக்கிறீங்களா? ஆமா, அதனால கரெக்ட். பொய் சொன்னதால தான் பிரேக்கப் ஆச்சு. அப்படியா? பாக்குறவங்களா தெரிஞ்சுக்கணும், பொய்யே சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன ஒரு பெரிய பொய். பெரிய பொய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே குக்கு வித் கோமல்ல எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு. ஏய், super, அது பெரிய பொய் தானே? ராகுல் அதுதான் பெரிய பொய். இது வரைக்கும் இப்போ உங்களுடைய கிரஷ், இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கு கிரஷ் இப்போ கரண்ட்ல இருக்கா? தென் ஆர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? நீ யாருன்னெல்லாம் சொல்ல தேவையில்ல, இருக்கீங்களா இல்லையா? பல் கழுவுறதுக்கு தேவை பிரஷ். எனக்கு இப்போ இருக்கு ஒரு கிரஷ். கிரஷ் ஓகே, இருக்கு. கிரஷ் மட்டும் தான். ரிலேஷன்ஷிப்? No. 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 There is no. No. Nothing is registered until it's married. ஓகே, ஆக்சுவலா இது ஒரு பெரிய மேட்டருங்க, சொல்லவே கூடாதுன்றேன். ஏன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வச்சு செஞ்சிருவாங்க கூட இருக்கவங்களே. நீங்க கூட சொல்லுங்க. இருக்குங்களா? அது தேவையில்லையே, சோஷியல் மீடியாலே கழுவுறாங்களே. உங்களுக்கு கிரஷா ரிலேஷன்ஷிப்? கிரஷ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பெருசா ஒண்ணு இருக்கு, விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பெரிய கிரஷ். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பட வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து ஏதாவது அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்துட்டு மிஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்ல, மிஸ் பண்ணதெல்லாம் நல்லதா போச்சு. மிஸ் பண்ணது நல்லதா போச்சா? ரிலீஸே ஆகல. இது இந்த சினிமா ஃபீல்ட்ல இருந்தா படம் சொல்லுவாங்க, உப்மா படம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி படம் தான் நல்லதா போச்சு. ஓகே, இஸ் தேர் எனி ரெக்ரெட் உங்களோட லைஃப்ல? ஏதாவது ரெக்ரெட், இதுக்கு நான் ரெக்ரெட் பண்றேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ரெக்ரெட் பண்றேன் அது எப்படி எனக்கு புரியல. என்னன்னா சர்டன் டைம்ஸ் ஐம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல, முஞ்சி முன்னாடி பேசுறது. அது இந்த ஃபீல்ட்ல இங்கேயோ அது அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ் இருக்கணும், வாழ்க்கையிலே ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. அந்த மாதிரி மேபி ஐ எம் நாட் பேலன்சிங் தட் வெல். மேபி அப்படி அது சர்டன் சுச்சுவேஷன்ல நான் மாட்டிடுறேன். அதனால என்னதான் எனக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து வருது நிறைய டாஷ். ஸோ அது பேலன்சிங் மேபி எனக்கு தெரியல. அது எனக்கு ரிக்ரெட் இருக்கு, சர்டன் சுச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, புரியுது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தமிழ் மேம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் ஆடியன்ஸ் மத்தியில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பெரிய ஹிட் ஆகணும், வைரல் ஆகணும். ஏன்னா நான் சொல்லிடுறேன், நம்ம டைரக்டர் அகில், நம்ம சிங்கர் குல்ஃபி அண்ட் பிரதீப் 3 பேரும் ஒரே என்ன ஏரியா? தஞ்சாவூர். ஆமா, தஞ்சாவூர் கோர் டீமே தஞ்சாவூர் தான். 3 பேர் ஒரே சைடுல இருந்து தஞ்சாவூர் வேற கோயிலா இருக்காங்களா, அந்த எல்லா கோயிலெல்லாம் நம்மளுக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் நம்புறேன். அப்படி ஓகே, அந்த மாதிரி பயங்கரமா ஹிட் ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி குட் சாங்கும் சூப்பரா இருக்கு, விஷுவலும் சூப்பரா இருக்கு. 110% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எல்லாரும் பாக்குறவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு. நீங்க தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சுனிதா மேம்ங்க தமிழ் மேமா பார்க்குறதே அதுக்காகவே நல்லா போகணும். அண்டு இன்னொன்று இவங்க சொன்ன மாதிரி தான், அவங்க 15 இயர்ஸ் இருந்து அது கான்ஃபிடென்ஸ், நான் மனசுன்னு சொன்னேன்ல, அதில் இப்போ இவங்க சொல்லும் போது கான்ஃபிடென்ஸ் தான் நான் பார்க்குறேன். மனசை தாண்டி கான்ஃபிடென்ட்டாக அகெயின் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காகவும் அண்டு நம்ம டீமோட ஹார்ட் ஒர்க்னாலையும் அது ஹிட் ஆகணும். அண்ட் சாங்கும் நல்லா இருக்கு, கண்டிப்பாக அதுக்காக ஹிட் ஆகும். இந்த தமிழ் மேம் உங்கள் 2 பேரையுமே அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களோட கரியரில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா.